above, tiny living space. More common space but less living space. Highest carpet area up to 70% only in James. கட்சி நிர்வாகிகள் கட்டாயப்படுத்தி தாங்கள் ஏற்பாடு செய்துள்ள விழாக்களில் கலந்து கொள்ள வைப்பது மன அழுத்தத்தை தருகிறது என மன வருத்தத்தோடு கூறியிருந்தார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன். இந்த நிலையில் கட்சியின் மண்டல கலந்தாய்வு கூட்டத்தில் விசிக தொண்டர்களின் செயலால் நான் பேசவா கிளம்பி போகட்டா என மீண்டும் வருத்தப்பட்டு பேசியிருப்பது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. தம்பி நான் பேசவா கிளம்பி போவா? சேலம் சூரமங்கலம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் மண்டல அளவில் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இதில் விசிக தலைவர் திருமாவளவன் எம்பி கலந்து கொண்டார். கூட்டம் தொடங்கிய போது மேடையில் நின்றிருந்தவர்கள் மற்றும் மேடை முன்பு நின்றிருந்தவர்கள் கூச்சலிட்டுக் கொண்டும் ஒருவர் மீது ஒருவர் முண்டியடித்துக் கொண்டும் மேடைக்கு நடுவில் வர முயன்றனர். இதனால் டென்ஷனான திருமா எழுந்து சென்று அவர்களை எச்சரித்து கட்டுப்படுத்தினார். தொடர்ந்து பேசும்போது நீண்ட நேரம் பேச ஆசை, ஆனால் இரவோடு இரவாக பயணம் செய்யும் நிலையில் இருக்கிறேன். 2 மாதங்களுக்கு முன்பு இடது கண்ணிலே கடுமையான தொற்று ஏற்பட்டு கட்டி உருவாகி அதோடு தொடர்ந்து சுற்றுப்பயணத்திலிருந்து 1 மாத காலமானது. ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், தொடர்ந்து சுற்றுப்பயணம் ஒரு நொடி கூட தனிமை இல்லை. தேவையான அளவுக்கு உறங்க முடியவில்லை என்றாலும் கூட அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் உங்களை சந்திக்க வேண்டும் என்கிற வேட்கையோடு நான் ஓடோடி வந்திருக்கிறேன் என்றவர் தொடர் பயணங்களால் தனது தாயை கூட சந்திக்க முடியவில்லை என்றும் அதனால் தாய் கண் கலங்கி அழுததாகவும் உருக்கமாக கூறியது தொண்டர்களை நிசப்தமாக்கியது. இங்கேயும் உங்களிடையே நீண்ட நேரம் பேச ஆசை, ஆனால் இரவோடு இரவாக பயணம் செய்யும் நிலையில் இருக்கிறேன். 2 மாதங்களுக்கு முன்பு இடது கண்ணிலே கடுமையான தொற்று ஏற்பட்டு கட்டி உருவாகி அதோடு தொடர்ந்து சுற்றுப்பயணத்தில் இருந்தேன். ஏறத்தாழ 1 மாத காலமானது. அதிலிருந்து மீள ஒரு அறுவை சிகிச்சையை செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டு விட்டது. 3 மணி நேரம் கூட உறங்க முடியாத ஒரு சூழல். நேற்று இரவிலிருந்து வலது கண்ணிலே கீழ் இமையில் வலி தொடங்கி இருக்கிறது. உள்புறமாக பார்த்தபோது கடுகளவு ஒரு கட்டி உருவாகி இருக்கிறது. மருத்துவரை தொடர்பு கொண்டபோது நீங்கள் உறங்குவதே இல்லை, கண்ணை மூடி கொஞ்ச நேரமாவது தூங்கினால்தானே என்று கடிந்து கொண்டார். தொடர்ந்து சுற்றுப்பயணம், ஒரு நொடி கூட தனிமை இல்லை, தேவையான அளவுக்கு உறங்க முடியவில்லை என்றாலும் கூட அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் உங்களை சந்திக்க வேண்டும் என்கிற வேட்கையோடு நான் ஓடோடி வந்திருக்கிறேன். உங்களோடு உரையாட வேண்டும், எனக்குள்ளே கனன்று கொண்டிருக்கிற கருத்துக்களை எல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த வேட்கை என்னை உந்தி தள்ளுகிறது. 6-7 நாட்களாக தொடர்ந்து அம்மாவை சந்திக்க இயலவில்லை. தொலைபேசியை அவர் அழுதே விட்டார். நிறைய உங்களுடன் பேச வேண்டும், நிறைய கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த வேட்கையோடு உங்களை தேடி வந்த நிலையில் எனக்குள்ள கவலை எல்லாம் இன்னும் தோழர்களே அங்கே உட்காருங்கள், இங்கே உட்காருங்கள், ஏறாதீர்கள் என்று ஒழுங்குபடுத்த வேண்டிய ஒரு நிலையிலேயே இருக்கிறோமோ என்பதுதான் என்றவர். 5 மண்டல கூட்டங்கள் நடந்திருக்கின்றன. அதில் 4 கூட்டங்கள் நான் எதிர்பார்த்ததை போல 80 விழுக்காடு கட்டுப்பாட்டோடு நடந்ததாக சுட்டிக்காட்டினார். நிறைய உங்களிடையே பேச வேண்டும், நிறைய கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த
வேட்கையோடு உங்களை தேடி வந்த நிலையில் எனக்குள்ள கவலையெல்லாம் இன்னும் தோழர்களை அங்கே உட்காருங்கள், இங்கே உட்காருங்கள், ஏறாதீர்கள், இறங்காதீர்கள் என்று ஒழுங்குபடுத்த வேண்டிய ஒரு நிலையிலேயே இருக்கிறோமே என்பதுதான். இந்த கூட்டமும் சிறப்பாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது என்றாலும் கூட எல்லாவற்றையும் மீறி மேடையிலே தோழர்கள் ஆக்கிரமித்திருக்கிறார்கள். நாம் அமைப்பாக திரண்டிருக்கிறோம் என்பதற்கு எது அடையாளம் என்றால் கட்சியின் கட்டுப்பாடுகளை மதிக்கிறோம் என்பதுதான் முதல் அடையாளம். எவ்வளவு பெரிய நபராக இருந்தாலும் மேடைக்கு எதிரே வந்து அமர வேண்டும் என்பதை 1000 முறையாவது நான் சொல்லியிருப்பேன் என்று ஆதங்கப்பட்டார் திருமா. 5 மண்டல கூட்டங்கள் நடந்திருக்கின்றன. 4 கூட்டங்கள் நான் எதிர்பார்த்ததை போல 80 விழுக்காடு கட்டுப்பாட்டோடு நடந்திருக்கிறது. இந்த கூட்டமும் சிறப்பாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது என்றாலும் கூட எல்லாவற்றையும் மீறி மேடையிலே தோழர்கள் ஆக்கிரமித்திருக்கிறார்கள். நாம் அமைப்பாக திரண்டிருக்கிறோம் என்பதற்கு எது அடையாளம் என்றால் கட்சியின் கட்டுப்பாடுகளை மதிக்கிறோம் என்பதுதான் முதல் அடையாளம். எவ்வளவு பெரிய நபராக இருந்தாலும் மேடைக்கு எதிரே வந்து அமர வேண்டும் என்பதை 1000 முறையாவது நான் சொல்லியிருப்பேன். மாவட்ட செயலாளர்கள் உட்பட இந்த மண்டல கலந்தாய்வு கூட்டத்தில் எல்லோரும் எதிரே அமர வேண்டும். நான் அட்டெண்டன்ஸ் எடுப்பேன், யார் யார் வந்திருக்கிறீர்கள் என்பதை கையை உயர்த்தி உறுதிப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். மாவட்ட வாரியாக எவ்வளவு பேர் வந்திருக்கிறீர்கள் என்பதையும் எழுந்து நிற்கச் சொல்லி இருக்கிறேன் என கூறினார். என்ன சாதித்து விட்டோம் என்று நாம் திரும்பி பார்த்தால் இத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள், இத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்பது அல்ல சாதனை. இந்த இயக்கத்தின் முன்னோடிகள் பக்குவம் அடைந்திருக்கிறார்கள், மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள், அரசியல் தெளிவை பெற்றிருக்கிறார்கள், ஒரு அமைப்பின் விதிகளுக்கு கட்டுப்படுகிறார்கள், தலைமை விரும்புகிறபடி ஒத்துழைக்கிறார்கள் என்பதுதான் வளர்ச்சிக்கான அடையாளம் என கூறினார். மாவட்ட செயலாளர்கள் உட்பட இந்த மண்டல கலந்தாய்வு கூட்டத்தில் எல்லோரும் எதிரே அமர வேண்டும். நான் அட்டெண்டன்ஸ் எடுப்பேன், யார் யார் வந்திருக்கிறீர்கள் என்பதை கையை உயர்த்தி உறுதிப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். மாவட்ட வாரியாக எவ்வளவு பேர் வந்திருக்கிறார்கள் என்பதையும் எழுந்து நிற்க சொல்லி இருக்கிறேன். இங்கே அதை இப்போது செய்ய மறந்துவிட்டேன். நேரம் கடந்து விட்டது. நீங்களும் ஊர் திரும்ப வேண்டும். என்ன சாதித்து விட்டோம் என்று நாம் திரும்பி பார்த்தால் இத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள், இத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்பதல்ல சாதனை. இந்த இயக்கத்தின் முன்னோடிகள் பக்குவம் அடைந்திருக்கிறார்கள், முதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள், அரசியல் தெளிவை பெற்றிருக்கிறார்கள், ஒரு அமைப்பின் விதிகளுக்கு கட்டுப்படுகிறார்கள், தலைமை விரும்புகிறபடி ஒத்துழைக்கிறார்கள் என்பதுதான் வளர்ச்சிக்கான அடையாளம். பிறகு அடுத்த பேரணிக்கு கோட் சூட்டுடன் வர வேண்டும் என்றும் அழைப்பு கொடுத்தார். அதாவது திருச்சியில் நடக்கும் பேரணியில் கோட் சூட்டு அணிந்து சிவப்பு டை கட்டிக்கொண்டு நான் வருவேன், நீங்களும் கோட்டு சூட்டுடன் வாருங்கள், கோட்டு சூட்டு இல்லாதவர்கள் நீல நிற சட்டை அணிந்து வாருங்கள், பெண்கள் நீல நிற சேலை அணிந்து வாருங்கள் என கேட்டுக்கொண்டார். கூட்டம் தொடங்கிய போது மேடையில் நின்றிருந்தவர்கள் மற்றும் மேடை முன்பு நின்றிருந்தவர்கள் கூச்சலிட்டுக் கொண்டும் ஒருவர் மீது ஒருவர் முண்டியடித்துக் கொண்டும் இருந்ததாலேயே நாம் பேசவா கிளம்பி போகட்டா என கூறினார். இதனால் அமைதி திரும்பியது. Big clubhouse, tiny living space, more common space but less living space. Highest carpet area up to 70% only in James. Play Store மற்றும் App Storeல் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.